ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெசேஜ் ஃபேமிலி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரோட அப்பா ரப்பட்டாக்கு வந்து சாமி கும்பிட்றோம் முன்னோர்களுக்கு. அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே, எல்லாமே ஒன்றா வந்துருச்சு, நோம்பு ஒன்றா வந்துருச்சு. அதனால இன்னைக்கே சாமி கும்பிட்றலாம், இல்லாட்டி இடையில தான் எப்பவும் கும்பிடுவோம். பட் இன்னைக்கே கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே கும்பிட போகிறோம். என்ன என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் தான் நாங்கள் சமைப்போம், வெஜ் செய்ய மாட்டோம். அவங்களுக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான்வெஜ் தான் சமைப்போம். அதுக்கான வேலையை நடந்துட்டு இருக்கு. மட்டன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்பவுமே பிரியாணி தான் சமைப்போம், பட் இன்னைக்கு பிரியாணி செய்யலை. எப்பவுமே பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சுன்னு சொன்னாங்க, அதனால பிரியாணி சமைக்கலை. மட்டன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை, முட்டை இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என் வீட்டுக்காரோட அக்கா பசங்க எல்லாமே வந்திருக்காங்க. ஆனால் சமைக்கிறது நான் மட்டும் தான் சமைப்பேன். அவங்க என்ன சின்ன கிச்சனு, அதனால நானே சமைச்சிருவேன். ஏன்னா என்னோட பொருள் எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அதனால நானே வந்து சமைச்சிருவேன். எப்பவுமே சண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கும் அப்படிதான். நாளைக்கு கொஞ்சம் சாமி பண்ணால கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மட்டன் குழம்புக்கு வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு, ரசம்ல தாளிச்சாச்சு, அதுவும் செய்ய போறேன். இப்போ தேங்காய் அடிக்க போறேன். மட்டன் குழம்புக்கு தேங்காய் அடிச்சுட்டு வந்துட்டேன். நான் எல்லாம் ஒன்றா போட்டே வச்சு பார்த்தீங்கன்னா வச்சிடுவேன். அப்போதான் எனக்கு பிடிக்கல, தனித்தனியாக அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா அடிச்சிடுவேன். எங்கள் வீட்டு குட்டிஸில் ரொம்ப சேட்டைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் நோட்டே இருக்காங்க. அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்கேன். நீங்களாம் அடுப்பிற்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. சாமி கும்பிடணும், ஒரு மணிக்குள்ள கும்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் வந்து எப்பவுமே சீக்கிரம் சமைச்சிருவேன், பட் இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்கு, நான் சமைக்க போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எனக்கு இப்போ 2000 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நாங்கள் வளரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.